ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கு ஒரு கத்திரிக்காய் அறுவடை இருக்குது, கொத்தவரங்காய் அறுவடை இருக்குது. செடி கொத்தவரங்காய் பாருங்களேன், சூப்பராக இருக்காங்க. செடி பாருங்கள், பச்சை பசேன்னு இருக்காங்க. கொத்தவரங்காய் வந்து ரொம்ப நல்லது, உடம்புக்கு சாப்பிட்றது நல்லது. அது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. மழை இங்கே விட்டு விட்டு பெஞ்சு கொண்டே இருக்கிறது. கத்திரிக்காய் வந்து நிறைய காய்ச்சின்னு கத்திரிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். கத்திரிக்காய், கொத்தவரங்காய், வெண்டைக்காய், தரைக்கு மேலே காய்க்கிற எல்லா காயுமே நல்லது தான். பீன்ஸு, கேரட் வந்து பூமிக்குள்ளே காய்க்குது, பட் நல்ல ஹெல்த். அது தக்காளி, கத்திரிக்காய் நிறையா இருக்காங்க. தேவைக்கு போதுன்ட்டு கொஞ்சம் பறிச்சுக்கிறேன். வெண்டைக்காயும் நிறையா இருக்காங்க. 2-3 முறுக்குனா தான் அவங்க வருவாங்க. அவ்வளோ ஸ்டிப்பாக இருப்பாங்க பாருங்கள் அவங்க. ஹைபிஸ்கஸ் நீ 3 பூத்துருக்காங்க. ரொம்ப அழகான செடி பார்க்குறதுக்கு. ஒரே செடியில் அத்தனை பூ பார்த்துங்க, 3 பூ. கிளைய தாங்கலை அது. அதுக்கு நல்ல இந்த கரைசல், அதை நம்ம வீட்டு வெங்காயத்தோல், பூண்டுத்தோல் இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு ஒரு 3 நாள் கழித்து ஊற்றி பார்த்திங்கன்னா நல்லா மொக்கெடுக்கும். வாழைப்பழத்தோல், காய்கறி தோல்லாம் போட்டதுக்கு நல்லா ஊற வச்சுட்டு அந்த தண்ணி நம்ம அதுக்கு கொடுத்த வச்சிங்களேன், செம்பருத்திக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நல்லா பூ கொடுப்பாங்க. அதுதான் அவங்க ரொம்ப விரும்புவாங்களே. என்கிட்ட அப்படி தான் நடக்கும். நிறைய ஊற்றுனா நல்லா கொடுப்பாங்க பூவை. வெண்டைக்காய் நிறைய காய்ச்சிருக்காங்க. ஆங்காங்கே காய்ச்சின்னு இருக்காங்க. மக்காச்சோளம் ஒன்று காய்ச்சின்னு இருக்காங்க. நம்ம வீட்டிலே பறித்து நம்ம வீட்டிலே சாப்பிட்றது சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சி கொடுக்கும். அது ரொம்ப ஹெல்த்தியானது கூட. ஆட்டு மாட்டு சாணம் தான் இப்போ ரொம்ப டிமாண்டில் இருக்குது. கிடைக்க மாட்டேங்குதுங்க. ரொம்ப கேட்டால் 100 ரூபாய் 200 ரூபா ஆகுது. இது புதுமையான ஒரு கலர் நம்ம வீட்டில் பூத்துருக்காங்க, பிங்க்கு. அதுவும் பறிச்சுட்டேன். இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது மனசுக்கு இன்பமும் அமைதியும் கொடுக்கும். கூட வேலை செய்யும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் மறந்துடுவோம். லைக் அண்ட் ஷேர்